இப்போ வரைக்கும் 30 டேஸ் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த 30 டேஸ்ல நமக்கு ஒருத்தர் மேல ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும், கரெக்டா? ஆனா பொசுக்குன்னு அவங்க பண்ற ஒரு சில விஷயம் என்ன இவ்வளவு சீப்பா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சு அவங்க மேல இருக்க ஒப்பீனியனை அப்படியே உல்டாவா மாத்துது. ஸ்டாப் யார பத்தி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஃபுல் வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். அதுவும் சரிதான். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மார்னிங் டாஸ்க். இதுல ஆண்கள்ல ஒருத்தருக்கும் பெண்கள்ல ஒருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் கொடுக்கணும். அந்த பட்ட பேர் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இது வரைக்கும் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னே இதுல பசங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி இன்னொரு பசங்களுக்கு பட்டப்பேர் வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்கன்னு வர்றப்ப மட்டும் நல்லாவே கழுவி ஊத்துறாங்க. அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்த முத்து தீப்பொறி தீபக் அப்படின்னு அவர் சொல்ல, தீபக் முத்துவ கருத்து கந்தசாமி இப்படின்னு இவங்கள மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்களா. அதுவே கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி சைடுல அப்படியே மண்டையிலேயே 2 கொட்டி தன்னோட வெறியை தீத்துக்கிறாங்க. இத்தனையும் கேட்டு கேர்ள்ஸ் டீம் கோவப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா ஓ தேங்க்யூ அப்படின்னு ஒரு சில ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க, தவிர்த்து ஆக்ஷன் சொல்றதுக்கு கேர்ள்ஸ் டீம்ல ஒண்ணுமே கிடையாது. நான் வர வைக்கிறேன் பொடி பாட்டல். ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. எங்களுக்குமே பசங்களை விட பொண்ணுங்களை தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க மண்டையில கொட்டிக்கிறாங்க. அதுல சௌந்தர்யா ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லி சாச்சனாவை சொன்னாங்க. அப்ப சாச்சனா மூஞ்ச பாக்கணுமே, வாயை திறந்து அவங்க பேசலனாலும் கெட்ட கெட்ட வார்த்தை அவங்க மைண்டுக்குள்ள ஓடுனது பச்சையா அவங்க மூஞ்ச பாக்குறப்பவே தெரிஞ்சு பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. அதே மாதிரி தீபக்க பார்த்து படிப்பு கோளாறு அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தாங்க. நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக யார் அவங்கள்ட்ட பேசுறாங்களோ அவங்கள்ட்ட போய் ஓவர் ரூடா ஒரு சில ஆட்டிடியூட்லாம் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் படிக்கவே இல்லம்மா, இதுவே உனக்கு தெரியலையே இப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே. அதை பார்த்தாவது நம்மளே ஏதாவது புரட்சிகரமான ஒரு பேர் கொடுப்போம் அப்படின்னு யோசிக்காம நம்ம ராணாவும் அங்க இருந்து வந்து ரஞ்சித்தை பார்த்து அவருக்கு தங்க கட்டி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறேன், ஏன்னா அவர் ஒரு தங்க கட்டி அப்படின்னு பாய்ஸ் டீம்ல ஒருத்தரையும் கேர்ள்ஸ் டீம் பார்த்து ஃபாக்ஸ் அப்படின்னு தர்ஷிகாவை சொன்னார். அண்ணன் இறங்கிட்டாரா, இதுக்கப்புறம் பார் எல்லாரோட முகத்திரையும் கிழிக்க போறாரு. சொன்னேன் அப்படிதானே சொல்ல போறேன் அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா என்ன தெரியுமா சொன்னாரு, தர்ஷிகா எதுக்கு ஃபாக்ஸ்னா அவங்க பண்ற ஒவ்வொரு மூவுமே ரொம்ப கிளவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பதக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பர்னே, இப்படியே பதக்கம் மகுனெல்லாம் கொடுத்துக்கிட்டே இரு. இன்னும் 2 வாரம் தான், மக்கள் அனுப்பணும்னு அவசியம் இல்ல, விஜய் டிவியே அனுப்பிச்சு விட்டுரும். நெக்ஸ்ட் விஷால் சௌந்தர்யாவை பார்த்து மூட்டை பூச்சி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. பட் இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம சவுண்டோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணுமே. பூச்சின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், பூச்சி இப்படி அடிச்சு ஊதி விட்டுலான்னு நான் வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுக்குறேன். அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீரல. டேய் என்ன பார்த்தா அப்படி சொன்னேன், உன்னை என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு வெறியாயி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா டாஸ்க் முடிஞ்ச உடனே இவர் ஊட்டுறாரு. அவங்க ஆணு வாங்கி சாப்பிட்டு உனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவடா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தே கரெக்ட் பண்றவல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. குச்சமே இல்ல. நெக்ஸ்ட் வந்த சத்யா கீ போட்ட பொம்மை அப்படின்னு ரியாவை சொன்னாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா அந்த பொம்மை அப்படியே கை தட்டிக்கிட்டே போய் என்ன பிரச்சனையா இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்துருவாங்களாம். பரவாயில்லையே, நம்ம சத்யா கூட நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு போட்ட 4-5 வார பிளான அசால்ட்டா 4 நாள்ல கண்டுபிடிச்சிட்டாருப்பா. நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்த சுனிதா வர்ஷினியை பார்த்து காளி திமாங் அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்தியில ஏதோ நல்ல வார்த்தை போல இருக்கே, பாராட்டுங்க பாராட்டுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ காளி திமாங் என்றால் மேல் மாடி காலின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், எது எனக்கு மூளை இல்லையா, நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்களா, அதெல்லாம் திறந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்ல ரைட் விடு அப்படின்னு அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே புரிய வந்துச்சு சுனிதாக்கும் மூளை இருக்கு அப்படின்னு. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அடுத்து வந்த ஜாக்கு அதே வர்ஷினியை பார்த்து கார்பன் பேப்பர் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா மேல இருக்கிறது அப்படியே கீழே எழுதும்ல, அதுதான் சௌந்தர்யா மாதிரியே இருக்க ட்ரை பண்றாங்க, ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல அப்படின்னு சொல்ல சௌந்தர்யாக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப குஷி ஆயிடுச்சு. வர்ஷினிக்கு ஐயோ அப்ப நான் சௌந்தர்யா மாதிரி இல்லையா அப்படின்னு மூஞ்சு மூணாயிடுச்சு. பயபுல வெளியே உட்காந்து சௌந்தர்யாக்கு நிறைய ஓட்ஸ் வருதுன்றத நம்பிக்கிட்டு நம்மளும் சௌந்தர்யா மாதிரியே இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. எல்லாமே ஓசியில கிடைச்சிருமா துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டு வாங்க. நெக்ஸ்ட் எல்லா சீசன்லயும் வர்ற மாதிரி மொட்டை கடிதாசி அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இதுல யார பத்தி வேணா எழுதலாம், ஆனா பேர் எழுதக்கூடாது. அதனால எப்பவும் மாதிரி டிப்ளமேட்டிக்கா ஆடாம உண்மையா எழுதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு பிக் பாஸ். சோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும் மனசுக்குள்ள இருந்த மொத்த வன்மத்தையும் பாரபட்சம் பார்க்காம இறக்குனாங்க. அதெல்லாம் படிக்க போறதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம எப்படி பார்த்தோம், அதுவே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா பார்க்க தோணுச்சு,
இப்ப யார் யாரெல்லாம் இப்படி எல்லாம் வன்மத்தை கொட்டிருக்காங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாமா? இந்த மொட்டை கடிதாசி வர்ஷினிக்கு எழுதுனது யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா க்ளூ கொடுக்குறேன். அவங்க பேரு சுன் அப்படின்னு ஆரம்பிச்சு இதா அப்படின்னு முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன். பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உன்னோட இம்மெச்சூரிட்டியால எங்க டீம் தான் பாதிப்படையுது. எப்படி நீ பொண்ணுங்களை பார்த்து மேனிபுலேட்டிவ் அப்படின்னு நேத்து சொல்லலாம்? உன்னை சொந்தமா ஏதாவது பண்ண சொன்னா வீட்டுக்குள்ள இருக்க இன்னொரு கண்டஸ்டன்ட்ட காப்பி அடிக்கிற. பாய்ஸ் டீம் கூட இருந்துகிட்டு கேர்ள்ஸுக்கு அகைன்ஸ்டா பேசினா நீ தனியா தெரியவ அப்படின்றதுக்காக சீப்பா ஒரு கேம் பிளே பண்ற அப்படின்னு புட்டு வச்சிட்டாங்க. இது இங்க மட்டும் கிடையாது, நிறைய டைம் மூஞ்சி மேலே சொல்லிட்டாங்க சுனிதா. சோ இதுல பச்சையாவே தெரிஞ்சிருக்கும். என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. நெக்ஸ்ட் லெட்டர் எழுதினவங்க மேல ரீசெண்டாவே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அண்ட் வந்த புதுசுல எடுத்த பேரை விட இப்ப ஓரளவுக்கு நல்ல ஆடியன்ஸ் சப்போர்ட்டையும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து எழுதின இந்த லெட்டர் இவங்க மேல இருந்த அபிப்பிராயத்தையே கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. அது யாருன்னா நம்ம ஜாக்லின் முத்துக்காக எழுதிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்க டீமை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவங்களோட கேரக்டரை டிசைன் பண்றீங்க. மத்தவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்றத காட்டுறதுக்காக நீங்க நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ல போறதுதான் முக்கியமான பாயிண்ட். நல்லா காது கொடுத்து கேளுங்க. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. நீங்க ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் நிறைய மக்களை மேனிபுலேட் பண்றீங்க. எப்படின்னா ரூல்ஸ் மீற மாட்டேன், விட்டு கொடுக்குறேன், மிடில் கிளாஸ். எப்படி முந்தா நேத்து இவரோட கதை சொன்னார் தெரியுமா? அதுல இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி யூஸ் பண்ண எல்லா வார்த்தையுமே உங்களோட ட்ரிக்கி வேர்ட்ஸ், மக்களை இழுக்கிறதுக்காக. நீங்க மட்டும் கிடையாது, இந்த இடத்துக்கு வரதுக்கு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. உங்க வாய்ப்பை நீங்க யாருக்கும் தர வேண்டாம், ஆனா மத்தவங்க வாய்ப்பை கெடுக்காதீங்க. அப்படியும் இதுதான் என்னோட கேம் அப்படின்னு நீ சொன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், பி கேர்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இதுல அவங்க சொன்ன மத்த எல்லா விஷயமும் ஓகே, ஆனா அந்த மிடில் கிளாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி பப்ளிசிட்டியை தேடிக்கிறாரு, ஆடியன்ஸை ஈர்க்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லாம இருந்திருக்கலாம். இப்ப முத்தூன் கிடையாது, ஒவ்வொருத்தரோட லைஃப்ல பாஸ்ட் இன்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதனால அவங்க ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்றப்போ அதை நீ ஆடியன்ஸை புல் பண்றதுக்காக பேசுற அப்படின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல. அதே தான் முத்துக்கும் நடந்துச்சு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. அதே முத்துக்கு சௌந்தர்யா என்ன எழுதிருந்தாங்கன்னா, உங்க மைண்ட் ஃபுல்லா உருட்டு வார்த்தைகளா இருக்கு, சும்மா ரூல்ஸ் அப்படின்ற பேர்ல அந்த ரூல்ஸை உடைக்க வைக்கிறதே நீங்க தான். அவ்வளோ ரூல்ஸை லவ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நீங்களே ரூல் புக் எழுதுங்க, இல்ல இந்த ரூல் புக் எடுத்துட்டு வெளியே போயிருங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இதே மண்டையில வச்சு தூங்குற உங்களை முடிஞ்சா என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு எழுதிருக்காங்க. இதெல்லாம் எழுதிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சைலண்டா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா சுத்தி இருந்த பசங்க மூஞ்ச பார்த்துட்டு நீ தான் எழுதிருக்கன்னு பச்சையா தெரியுது, அதுக்கே அவ்வளவு நடிப்பு அப்படின்னு ஓப்பனா மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா ஒண்ணு, இப்ப நம்ம பாக்குற வரைக்கும் யார் எப்படி ஆடினாலும் அது என் கேமை பாதிக்காது அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யா ஒரு சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த லெட்டர் மூலமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா எழுதிருக்காங்க சௌந்தர்யா. சோ எல்லா மாஸ்டர் பிளானிங் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கு. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். நெக்ஸ்ட் நம்ம ரியா சைலண்டா சௌந்தர்யாக்கு மேல ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? நம்ம ரயான் இருக்கார்ல, அவருக்கு என்ன லெட்டர் எழுதிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களை ரொம்ப ஸ்மார்ட்டா காமிச்சிக்கிறீங்களோன்னு தோணுது, நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, அதுக்காகவே உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு தோணுது. பட் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு உங்களை பர்சனலா தெரியாது, பட் ஒருத்தனுக்கு ஈஸியா அதெல்லாம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, ஏன்னா நீ ஓவர் கான்பிடென்ட்டா இருக்க. அதை பாக்குறப்போ எனக்கு எரிச்சலா இருக்கு. மொத்தத்துல நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க அப்படின்றதுக்காக மட்டும் உங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் கிடைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தெளிவா எழுதிட்டு நம்ம தீபக் படிக்கிறப்போ யாருக்கும் எழுதின மாதிரி ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க நம்ம ரியா. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். நீங்க பார்க்க நல்லா இருக்கீங்க, இது கம்ப்ளைண்ட் லெட்டரா வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்க, எனக்கு பர்சனலா உங்களை பத்தி தெரியாது. கேஷுவலா என்னடா பின்ன அந்த பொண்ணு காண்டு இருக்க தானே செய்யும். தன்னோட வந்த கோ கண்டஸ்டன்ட் தான் அவரு, வைல்ட் கார்டு என்ட்ரியா. ஆனா அவருக்கு மட்டும் ராயன் பொண்ணுங்க சுத்துறதும் உள்ள இருக்க பசங்க அவரை கூப்பிட்டு வச்சு ஜாலியா பேசுறதெல்லாம் பாக்குறப்போ வெறுப்பு இருக்க தானே செய்யும். அப்படிதானே ரியா? பட் இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சது ஓகே, ஆனா வெளியே இருக்க ஆடியன்ஸுக்கு தெரியாதுன்னு நினைச்சு இப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் பச்சையா எழுதி விட்டியாமா. இப்ப பாரு அவரோட கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை இன்னும் குத்த போறாங்கன்னு. எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம தீபக் அண்ணன் ரியாக்கு சூப்பரா ஒன்னு எழுதிட்டாரு. அது என்னவென்றால், கடந்த ஒரு சில நாட்களாக எங்களுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதற்கு முழு காரணம் புதுசா வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ், அதுலயும் இந்த ரியான் ஒருத்தி இருக்காளே, அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேர்ல எல்லாரையும் புண்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில சுகர் கோட்டட் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே சேஃபான வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டு போயிடுறாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்குலாம் தாங்காதுமா. விரைவில் நம் மக்கள் உனக்கு ஒரு ஆப்பு வைப்பாங்க, தயாராயிக்கமா அப்படின்னு எழுதியிருக்காரு. பின்ன ஒரு மனுஷனுக்கு கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடன்ஸோட இந்த பொண்ணு சுத்திட்டு இருக்கிறத பாக்குறப்போ நமக்கு என்ன தோணுதோ அதை தான் அவர் தெளிவா எழுதி விட்டுருக்காருங்க. ஐயோ மைண்ட் வைஸ் நினைச்சு என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேனே.
சாரி ரகுவரன். அடுத்தபடியாக தர்ஷிகா சௌந்தர்யாக்கு எழுதுனது. எதுக்கு தர்ஷிகா சௌந்தர்யாக்கு எழுதணும்? அவங்க எல்லாம் கேர்ள்ஸ் டீமுக்குள்ள ஒன்னா தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் முட்டாள். உள்ளுக்குள்ள எல்லாருமே செம்ம காண்ட்ல தான் இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த மொட்டை கடிதாசி. சரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். சௌந்தர்யா அவர்களே, நீங்க வந்து 4 வீக்ஸ்ல என்ன பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சிங்கன்னு சொல்லி இந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவனும் மண்டையை பிச்சிட்டு உசுர கொடுத்து விளையாடிட்டு இருக்கிறப்போ எப்ப பார்த்தாலும் கேமரா முன்னாடி போய் ஏதாவது ரியாக்ஷன் காமிச்சிக்கிட்டு கார்டன் ஏரியால உட்காந்துக்கிட்டு 4-5 பஞ்ச் டயலாக போட்டுக்கிட்டு அப்படியே 4-5 வாரம் ஓட்டிட்டீங்க என்று தன்னுடைய முழு வன்மத்தை கொட்டவில்லை, கொப்பிளிச்சு துப்பினார் நம்ம தர்ஷிகா. அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ஆல்மோஸ்ட் தலகாணியை வச்சு பாதி மூஞ்ச மறைச்சிட்டாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. நெக்ஸ்ட் ரஞ்சித் அண்ணே அன்பு தம்பி முத்துக்குமரனுக்கு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு தெளிவா அண்ணன் ரஞ்சித் எழுதுவது அதையும் சேர்த்து எழுதிருக்கலாம். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ ஷைன் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிற, எங்களுக்கு சான்ஸ் எல்லாம் குடு ராஜா, எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நாங்க என்ன பண்றது இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வணக்கம் டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டிருக்காரு. அதாவது பேர் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா அதுக்கு ஜாக் கொடுத்த ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். வணக்கம் டேஷ் 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 டேஷ். இத பார்த்தா ஐயோ இவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காரு அப்படின்னு தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க மக்கள்? எதுக்குமா இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ்? சரி, நம்ம ரஞ்சித் அண்ணே ஒரு சில நாட்களா இல்ல ஒரு சில வாரங்களாவே முத்து மேல லைட்டா வருத்தத்தோட தான் இருக்காரு. மேபி நம்ம அண்ணனை மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணாரே, அதுல ஏதாவது பெருசா பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் மத்தவங்கள மாதிரி கோப்பளிக்காம எவ்வளவு டீசென்டா சொன்னாரு பாத்தீங்களா எங்க அண்ணன்? இது இப்ப மட்டும் கிடையாது, இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 73 நாளுமே முடிஞ்சாலும் அண்ணனுக்குள்ள இருக்கிற புலி, சிங்கம், காண்டாமிருகம், கருப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே இருந்திருக்காது. தூங்கினே தான் இருக்கும். சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லன்னு சொல்லு, நம்ப போறேன். நெக்ஸ்ட் ஆனந்திக்கு ரயான் எழுதியது. ஆனந்தி அவர்களே, நீங்கள் போல்ட், ரியல், நேர்மையானவர், இப்படி நிறைய ரெஸ்பெக்ட் உங்க மேல இருந்துச்சு. பட் இதெல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு சொல்ல, நீங்க ஃபேக் அப்படின்னு தெரிஞ்ச வேதனையில சொல்றேன். பட் நீங்க உங்களோட எமோஷனை மறைச்சிட்டு ஒரு சிலதெல்லாம் பண்றீங்க தெரியுமா? அதெல்லாம் பாக்குறப்போ பயங்கர ஃபேக்கா இருக்கீங்களோன்னு தோணுது. உங்களுக்கு கோவம் வர்றப்போ கோவப்படலனா கூட பரவாயில்ல, ஆனா உள்ள வச்சுக்கிட்டு சிரிக்கிறேன்ற பேர்ல ஒண்ணு பண்றீங்க பாருங்க, அதெல்லாம் நல்லாவே இல்ல. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேரு நீங்க காமிக்கிற இந்த ஃபேக் ஃபேஸ் தான் உங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது நீங்க இல்ல. இப்படி ஃபேக்கா பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த வயசுல ஜெயமாலி மாதிரி ஆட்டம் போடுறானா பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான் ஆனந்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் யாரோ ஜோசிக்காரர்கிட்ட பார்த்து அவர் சொன்னதை எடுத்துட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறாரோ அப்படின்னு லைட்டா டவுட் ஆகுது. என்ன ஏண்டா அடிக்கிற? ரயானை தொடர்ந்து நம்ம அருண் ஆனந்திய பத்தி என்ன சொன்னாருன்னா, நீங்க உங்களோட திறமையை கரெக்டா பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். நீங்க ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தப்புகளை செஞ்சிட்டு இருக்கீங்க, செல்ஃபிஷா இருக்கீங்க. நீங்க உங்க மைண்ட் சொல்றதை கேட்காதீங்க, உங்க மனசாட்சி சொல்றதை கேளுங்க. உங்களோட திறமையை நல்லதுக்கு பயன்படுத்துங்க, தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்காக பயன்படுத்தாதீங்க என்பதை இங்கிலீஷ்ல சொன்னது மட்டும் இல்லாம படி அப்படின்ற வார்த்தையை போட்டதனால உள்ளுக்குள்ள இருக்கிற பாய்ஸ்க்கு பச்சையா தெரிஞ்சு போச்சு இந்த பீஸ் தான் எழுதிருக்கு அப்படின்னு. எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்னை ஃபாலோ பண்ணுது என் மெண்டை. திடீர்னு வெளியே பார்த்தா ஆனந்தி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஜாக்க கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னடி கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அப்படின்னு கண்ணை தண்ணி வச்சுண்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா. சோ ஜாக்கு கட்டி புடிச்சு அழக்கூடாது, நான் இருக்கிறேன். இங்க பாரு, இது என்னதான் டாஸ்க் கேம்னு இருந்தாலும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உன்னோட எமோஷனை பிரேக் பண்ணணும், கதறி கதறி அழ வைக்கணும். அதை தான் பண்ணிருக்காங்க. சோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு பயங்கரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜாக்கு. அழுகுது பாத்து வெட்டி அழுகுது பாடா. ஆனா நம்ம ராயன் அவங்க அழுவுறத பார்த்துட்டு சிரிக்க வைக்கிறதுக்காக ஏதோ கையில வச்சிருந்ததை அவங்கள்ட்ட கொடுத்து, இதை சாப்பிட்டீங்கன்னா அழுக வராது, சாப்பிடுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு பேர் தான் புள்ளையும் கில்ட்டு தொட்டிலையும் ஆடுறது. ஆனா மிஸ் ஆனந்தி அவர்களே, ஒண்ணுமே இல்லாததுக்கே இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்களே. எங்க சௌந்தர்யாவெல்லாம் பாத்தீங்கல்ல, கல்லுக்கட்டையால மட்டும் தான் அடிக்கல, மத்தபடி போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒரு சின்ன ரியாக்ஷனாவது இருந்துச்சான்னு பாத்தீங்களா? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. ஆனா ஒண்ணுமே இல்லாததுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம சௌந்தர்யாக்கு சாச்சனா எழுதிருக்காங்க, அதை படிக்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு பொறுமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு தோன்றது மட்டும் தான் கரெக்ட், மத்தவங்க எல்லாம் முட்டா பசங்கன்னு நினைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, 2 வாரம் நாமினேஷன்ல வரல அப்படின்றதுக்காக இவ்வளோ பண்றீங்களே சௌந்தர்யா. நீங்க ஸ்டார்டிங்ல பேசல, இப்போ என்ன பண்றீங்க தெரியுமா? ஃபுல்லா ஆக்டிங். இப்ப சொல்றேன், நீங்க ஒரு பயங்கரமான இரிட்டேட்டிங் கேரக்டர். இந்த சான்ஸை பயன்படுத்தி என்னோட வன்மத்தை கொட்டி விட்டேன். இன்னொன்னு இருக்கு, நீ ப்ரொவோக் பண்ற பத்தியா ஒரு சிலதெல்லாம் பண்ணி, இதுக்காகவே ஒரு சிலதெல்லாம் உனக்கு நடக்கும். அண்ட் ரூல் பிரேக்லாம் பண்ணிட்டு ஒரு சிலதெல்லாம் பண்றியே, உனக்கு இருக்குடி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி யாரோ படிச்ச மாதிரி சாச்சனாக்குள்ள இருந்த 1 மம் 2 மம் 3 மம் எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டாங்க. போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க. அதுக்கும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ தானே அப்படின்னு. சாச்சா நான் எதுக்குங்க எழுத போறேன் அப்படின்னு சமாளிச்சிருச்சு இந்த அம்மா. எனக்கு இந்த வீக்கெண்ட்ல இருக்குடா தங்கமே. இல்ல இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? யூஸ் பண்ணுங்க.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம ஜாக்லினுக்கு வர்ஷினி எழுதியது. ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சா பேசுங்க, அதை விட்டு நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறீங்க அண்ட் இன்னொருத்தட்ட மாத்தி சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் சீப். எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனா நீங்க ரொம்ப வியர்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஜாக் கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, பக்கத்துல உட்காந்துருக்க சௌந்தர்யா கண்டுபிடிச்சி சாச்சனா காதல சொல்லிட்டாங்க. அதோ மூலையில பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒன்னு உட்காந்துருக்கேன், அது பார்த்த வேலை தான் இது அப்படின்ட்டு. அவங்கள பத்தி எதுவும் தெரியாம உங்களோட பிஹேவியரை மாத்திக்கோங்க. அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா? பட் இந்த பிசி ஏன் சம்பந்தமே இல்லாம ஜாக்க குத்துது? வர்ஷினியை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா மாதிரி இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. ஓகே, நியாயப்படி சுனிதாவை தானே குத்தி இருக்கணும், ஏன்னா அந்த பீஸ் தான் ஏதாவது நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. பட் ஒய் ஜாக்லின்? ஓ, புரிஞ்சு போச்சு. சந்திரமுகி படத்துல சந்திரமுகி வீட்டுக்கு எதிரில் இருக்கிறது யாரு? அந்த டான்ஸ் மாஸ்டர். அவரு மேல சந்திரமுகிக்கு ஒரு கண்ணு. என்ன எதுக்கு 2 முறை கொலை பண்ண பார்த்தா? அவரோட சேர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம பிரபு ஆகிய செந்தில். அதனாலதான் சந்திரமுகி செந்தில போட்டு தள்ள நினைச்சாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டா இருந்து ஜாக்லின் ஸ்கோர் பண்ண பாக்குறா. ஒருவேளை ஜாக்க மட்டும் போட்டு தள்ளிட்டா நம்மளும் சௌந்தர்யாவும் ஃப்ரெண்ட் ஆயிருவோம். அதுக்கப்புறம் அவ கூடயே சேர்ந்து டாப் 5க்கு போயிடலாம் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போட்டு தான் ஜாக்க குத்துறாங்களோ என்னவோ. கங்கா சுதந்திரமா சந்தோஷமா நடமாட ஆரம்பிச்சா. அடுத்தபடியாக நம்ம ஆண்டவருக்கு பிறந்த நாளாமா, அதை முன்னிட்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், சிறப்புரைகள் எல்லாத்தையும் ஆற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே தக் லைஃப் படத்தோட டீசர், நெக்ஸ்ட் கேக் கட்டிங், அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா இந்த இடத்துல பிக் பாஸ் டீமை பாராட்டி ஆகணும். அந்த மனுஷன் வேணான்னு விட்டு போனா கூட நாங்க அவரோட பர்த்டேவை கொண்டாடியே தீருவோம் அப்படின்னு கொண்டாடினாங்க. பாத்தீங்களா, அந்த மனதுதான் கடவுள். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை அடுத்த சீசன்ல வந்து டேய் நான் இருந்த வரைக்கும் எல்லா சீசன்லயும் கேக் கட் பண்ணிட்டு நான் இல்லைன்னு உடனே என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவர் நினைச்சிட கூடாது என்பதற்காக தான் இந்த கேக் கட்டிங். சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப கேக்க சாப்பிடணுமே. ஆனா அந்த கேக் எங்க இருக்கு? லிவிங் ஏரியால இருக்கு. ஆனா அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சோ பசங்க போய் தானே ஆகணும். போயிட்டாங்க. அப்பதான் நம்ம ரியா ஒரு பிளான போட்டாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பசங்க இந்த கேக்க சாப்பிட வரணும் அப்படின்னா எத்தனை பேர் வராங்களோ அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் மத்த கேர்ள்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க தீபாவளி அப்போ விருந்து எல்லாம் வந்தப்போ நமக்கு எதுவும் டாஸ்க் கொடுக்கலையே, அப்ப நம்ம கொடுக்கறது அநாகரிகம் தானே அப்படின்றதுனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கொடுக்கணும்னு அடம் பிடிச்சாங்க ரியா. அதனால பயங்கர கடுப்பான சுனிதா ரியா கிட்ட சும்மா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பீங்களா நீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஆஃப் பண்ண. ஏங்க அதுக்காக நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அதெல்லாம் முடியாது. எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன், என் கருத்தை முன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு மஞ்சரியும் அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லாதீங்க? நீங்க இப்பதான் வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, பேசாம மூட்டு இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ, நான் அப்பெல்லாம் ஒன்னும் சொல்லவே இல்லமா, உங்களை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, ஏதாவது என்ன கோத்து விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க சுனிதா. நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். ஆனா சுனிதான் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ட்ஸுமே மஞ்சரி, ரியா, ராணவ், வர்ஷினி இவங்க 4 பேர் மேலயுமே கொஞ்சம் காண்டில தான் இருக்காங்க. பட் ரியா மேல மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. தப்பி தவறி அவங்க வாயை திறந்துட்டாங்க அப்படின்னாவே ஏய் வாயை மூடு, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, இன்னும் அதிக பிரசங்கித்தனம், இப்போ வந்து குழந்தை நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு வாயிலேயே ஒரு குத்தி பிளாஸ்டரை போட்டு ஓரமா உட்கார வச்சிடறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. ஃபைனலி பேலன்ஸ் இருக்கிறவங்க கதை சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்த சௌந்தர்யா கதையை சொல்ல போறதுக்கு முன்னாடியே கண்ணுல இருந்து தாரதாரியா ஊத்திட்டு இருக்கு தண்ணி. ஐயோ, பயங்கர எமோஷனல் ஸ்டோரியா இருக்குமோ. சரி கேட்போம் அப்படின்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த வாய்ஸ்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த வாய்ஸை வச்சு நிறைய பேர் என்ன கலாய்ச்சாங்க இப்படின்னு சொல்ற வரைக்கும் பயங்கர எமோஷனலா இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீலிங்காவும் இருந்துச்சு. சரி, இதை தாண்டி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறப்போ, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பேசுறதுனே தெரியாம பேசினதையே திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மஞ்சரி கையில ஸ்டாப்ப தூக்கிட்டாங்க. அதனால இன்னும் பதட்டமான சௌந்தர்யா ஐயோ டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியலையே, மைண்டுக்கு வர மாட்டேங்குதே, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கட்சிச்சி நான் 8 வருஷமா ஏர்ன் பண்ணேன், அதெல்லாம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா ஒரு நாள் பொசுக்குன்னு ஒரு ஸ்கேம் கால் வந்துச்சு, அதுல ஏமாந்தேன் பாருங்க. அது மூலியமா நான் சேர்த்து வச்ச 17 லட்சமும் ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான். சோ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். இப்படின்னு எதையுமே கிளியரா சொல்லாம மொட்டையா சொன்னாங்க. எதனால போச்சுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. பொசுக்குன்னு என் போன் போச்சு, என் காசு போச்சுன்றாங்க. அப்புறம் வேற ஒரு விஷயத்த பேசுறாங்க, திருப்பி பழைய விஷயத்துக்கே வராங்க. ஏதோ மைண்ட்ல இருக்கு ஆனா சொல்ல தெரியாம எதையோ சொல்லி உளறிட்டு இருக்காங்க. மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்கு. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். அண்ட் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழறதுக்கு. எஸ்பெஷலி ஸ்டாப் வேற ஒன்னு காமிச்சிட்டாங்களா, இப்போ எப்படியா அழுதாதான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லி லைட்டா ட்ரை பண்ணாங்க. பட் அழுக வரல பாவம். அதுக்கப்புறம் ஃபைனலா நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க அப்பா தான் காரணம், ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லி சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் அப்படின்னு கதையை முடிச்சிட்டாங்க.
பட் இவங்க இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே இந்த வர்ஷினி. ஆனா பொசுக்குன்னு உங்க லைஃப் ஸ்டோரியை சொல்றப்போ ஏன் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசல, ஏன் அந்த வாய்ஸ்ல பேசுனீங்க அப்படின்னு தன்னோட பாயிண்ட் ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு கேள்வி கேட்க, இல்ல எனக்கு இப்போ இந்த எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எந்த வாய்ஸ்ல நான் பேசுறேன். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற. இந்த பால்வாடி குழந்தைகள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டா எப்படி திருன்னு முழிக்குமோ அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலி கமிங் டு தட் ஸ்கேம், இதுக்கான முழு விவரம் கொடுத்தாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் அப்புறம் திருப்பி அதே கேள்வி தான் வந்துச்சு. அதெல்லாம் சரியே, ஏதோ 17 லட்சம் போச்சுன்னு சொன்னியமா, அதுக்கான கரெக்டான காரணத்தை சொல்லு அப்படின்னு. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத டீடைலா அன்சீன்ல சொல்றேன். எப்ப பாரு அன்சீன்ல சொல்றேன் எங்க போடுற நீ, இழுத்து பொத்திட்டு தூங்கிடுற, அப்புறம் எதுக்கு இந்த வாயி அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறது எனக்கு பச்சையா கேக்குது. பட் வாட் டு டு, டீம்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் 200% உங்க மேல சத்தியமா இந்த வீடியோவை போட்டுறேன். நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ண. பாவம் பாட்டி. அடுத்தபடியாக நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் வந்தாரு. வந்து ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வராம, ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சு, அந்த யானை குட்டி போட்டுச்சு, அந்த குட்டி கீழே ஊந்துச்சு அப்படின்னு அனுமார் வாள் மாதிரி இழுத்து நேருகிறாரு. பேச விட்டு போயிட்டு ஏய் வந்ததுல இருந்து லேகை வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா. சோ சுத்தி இருந்து பார்த்த நண்பர்கள், அதெல்லாம் சரியே, உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச 3 பெண்கள் அப்படின்னா யார சொல்லுவீங்க அப்படின்னு ஜாக்கு கோத்து விட, நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு எங்க அம்மா, என் தங்கச்சியே, அப்புறம் சுத்தி உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க எல்லாம், தம்பி சும்மா அளந்து விடாத, ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு யாரு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், ஆக்சுவலி என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எல்லாரும் மூஞ்சு லைட்டா மாற ஆரம்பிச்சது. சோ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாது, ஆனா இப்போ இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் விரைவில் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், அதனால எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னு விரைவில் தனக்கு கல்யாணம் என்பதை சுத்துன்னு சுத்தி வளைச்சு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க, என்னோட ஹார்லி குவீனுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு வெக்கப்பட்டுண்டு ஐ லவ் யூ சொன்னார் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார். என்னுடைய ஹார்லி குவீனுக்கு ஐ லவ் யூ. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ. நெக்ஸ்ட் சுனிதா அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும், என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறது, என் லவ், என் அஃபெக்ஷன் எல்லாம் அவளுக்கு தான் அப்படின்னு அண்ணாத்த படத்துல வந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அங்க இருந்து இங்க வராங்க, எங்களை எல்லாரையுமே ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடுறாங்க, அதெல்லாம் கேட்கறப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. பட் அது என்ன வார்த்தைன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது நீ இல்ல, உன் பாட்டம் முப்பாட்டம் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஆனந்தி அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்க அப்பா எப்படி இறந்தாரு, இறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு ஜாக்கு, எனக்கு அப்பா கிடையாது, ஆனா என்ன மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்கு நீ ஒரு சில விஷயம்லாம் சொன்னப்போ நம்ம அப்பா இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் மனசுக்குள்ளேயே நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. சோ ஃபுல் ஆஃப் அழுகா சீஸ்லயே போச்சு நேத்து எபிசோடோட கிளைமேக்ஸ். கிறுக்கா போய் வேலையை பர்ற லூசு. லாஸ்ட் நம்ம ரஞ்சித்தனை வந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்ற ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா, மேல் வெர்ஷன், அதுல வருவாங்க தெரியுமா பிரியா, அவங்கள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னது அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணாரா, அது சரத்குமார் தானே பண்ணிருக்கணும், ஏன் இவர் பண்ணாரு அப்படின்னு தெரியாத ஒரு சிலர் கேட்பீங்க. ஏன்னா அவங்க தான் இவரோட ரியல் வைஃப். அப்படியா, அப்படிதான் அவங்க இவரோட வாழ்க்கையில நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நீ அழவே கூடாது, நீ எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்காங்க இப்படின்னா சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆட்டிசம் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னா பிசிக்கலி சேலஞ்சு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்க மென்டலி சேலஞ்சா இருப்பாங்க. அதுதான் இவரோட பையனுக்கு இருக்கிற பிரச்சனை. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட பையனுக்காகவும் அழமாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுனால இந்த கதையை சொல்றப்போ இவர் அழுகவே இல்லை. ஆனா இந்த கதையை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் சாச்சனா, அண்ணா உங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாம நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பயங்கரமா தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கூட ஓகே. ஆனா இந்த ரியா இருக்காங்க இல்லையா, அவங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதெல்லாம் பாக்குறப்பதான் இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இந்த பாமை யாருக்கா ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா. சோ வர்ஷினி என்ன சொன்னாங்க, நீங்க ஏமாந்தது அப்பாக்கு தெரியாதுன்னு சொல்லிருந்தீங்க, அண்ட் நீங்க உங்க வாய்ஸ்ல பேசாதது இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு தான் பாம் கொடுத்துருக்கணும், ஆனா உங்க அப்பாக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால இப்ப இந்த பாமை கொடுத்தேன் அப்படின்னா 1008 கேள்வி வரும் வெளியில பாக்குற மக்களுக்கும் உங்க அப்பாக்கும், அதனால இந்த பாமை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வளவலா கொலகொலான்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்குது இந்த பொண்ணு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இத பார்த்துட்டு ஜாக்லினும், இங்க பாருமா நீ எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி மட்டும் பேசு, அதை விட்டு எதுக்கு இந்த வாய்ஸ்ல பேசல அந்த வாய்ஸ்ல பேசலன்னா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு புடிச்சு கத்த. லாஸ்டா சௌந்தர்யா கிட்ட போய் ஐ எம் வெரி சாரி டா, நான் பேசுனது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு மன்னிப்பு கேட்க 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு லாலா லாலா பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. என்னடா அர்த்தம் வருது? என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு? ஆமா போடா.
கட்சியில அந்த பாம் என்னாச்சே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் தீபக் அளவுக்கு யாரும் மொக்கையா சொல்ல அப்படின்றதுனால நாங்க அவர்கிட்டயே கொடுத்துடுறோம் பிக் பாஸ் அப்படின்ட்டாங்க இவங்க. இதனால் தீபக் அவர்கள் அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு டைரக்டா நாமினேட் செய்யப்படுகிறார். ஆனா ஒன்னு சொல்லுங்க, உண்மையிலே தீபக் சொன்ன கதை மட்டும் தான் மொக்கையா இருந்துச்சா? மத்தவங்க எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்களா? இல்ல அந்த பீஸா அப்பப்போ வாய் விடுறத பார்த்து இந்த பீஸா ஃபர்ஸ்ட் அடிச்சு வெளில துரத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பாம கொடுத்தாங்களா? சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்று மாலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.